டிஃபீட்டுக்கு அப்புறம் வர ஒரு வின்னை நம்ம கொண்டாடலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஒரு 166 ரன்ல அவங்களால ஆப்போனண்ட்டை சுருக்க முடியும்னு இருந்தால் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் நீங்கள் 300 ரன் அடித்தாலும் நாங்கள் 20th ஓவர் தான் அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு வைராகியம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால அது அதே மாதிரி 19.3 ஓவர்ஸில் முடிச்சாங்க. இது வந்து அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வின் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய வின் இல்லை தான். ஆட்டக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து லெஃப்ட் ஹேண்டரா இருந்து இவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டு மிட் விக்கெட் ஷார்ட்டா 62-63 மீட்டர்ல இருந்ததுன்னா 2 6 போச்சுன்னா கூட அனாலிசிஸ் போச்சு. பத்திரானா வந்து நீங்க ரன்னு கொடுக்கக்கூடிய ஆள் தான், பட் அவர் டீம்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து கரெக்டான டைம்ல காலில் 2 பால் இறக்கி உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னு வைங்க, மேட்ச் மாறிடும். அது எந்த மாதிரி இடத்துல அவர்கிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல தான் எதிர்பார்ப்பாங்க. பையன் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த குண்டூர் மிளகா அந்த காரம் எப்படி தெரிஞ்சது பார்த்தீங்களா? பையன் என்ன ஆட்டம் ஆடலாம் பாருங்க. அந்த துடிப்பான இளைஞர் மேட்ச்ல வந்து அவருடைய அனாலிசிஸ் நல்லா இருந்தது, சிலதுல நல்லா இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு மேட்ச்ல 3 overs 21 runs தான் கொடுத்தாரு, டைட்டா தான் போட்டாரு. அப்படி இருந்தாலும் அவருடைய போலிங் இல்லை. அவருக்கு தன்னுடைய ஆஃப் ஸ்பின் மேலேயே நம்பிக்கை இல்லை. அவர் போடுறது பூராவே கேரம்பால் தான் போடுறாரு, அவே கோயிங் டெலிவரிஸ் தான் இறக்குறாரு. லெஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ரமேஷ் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் கோகுல். சிஎஸ்கே வந்து நேற்று ஜெயிச்சிருக்காங்க. நிறைய இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது, வி கேம் பேக் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வின்னை வந்து அவ்வளவு பெருசா வந்து நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இட் வாஸ் ஸ்கிராட்சி வின், பட் வின் நெவர்தலெஸ். நேற்று தோனி அவர் பிரஸ் மீட்ல கூட சொல்லும் போது சொன்னாரு, ஒரு வின் கண்டிப்பா தேவைப்படும் ஒரு டீமுக்கு டு பூஸ்ட் தெம் அப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்களோட கருத்து சார்? வின் இஸ் a win in whichever form it may be. அதுவும் ஒரு 5 உதைக்கு அப்புறம் ஒரு வின் வரும்போது அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் செலிப்ரேட் தட். லெட் அஸ்ன்னு சொல்றதா இல்லை, லெட் சிஎஸ்கே செலிப்ரேட். அவங்க பண்ணட்டும், அதை அவங்க கொண்டாடணும் கண்டிப்பா. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு 5 டிஃபீட்டுக்கு அப்புறம் வர ஒரு வின்னை நம்ம கொண்டாடலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடும். ஸோ லெட் அஸ் என்ஜாய் தட். அது முதல்ல எடுத்துப்போம். அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட வின், அது அந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டிய வின்னுங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் வின் இஸ் அ வின் ஆஸ் ஐ செட். பட் கொஞ்சம் ஸ்கிராட்சி தான் இது வந்து. பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஒரு 166 ரன்ல அவங்களால ஆப்போனண்ட்டை சுருக்க முடியும்னு இருந்தா அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் பர்டிகுலர்லி நீங்க இப்போ பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்கும்போது அது நாளைக்கு இந்த வின்னுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட கண்டிப்பா வின் பண்ணணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எப்படி வின் பண்ணணும் அப்படின்னா, அந்த நெட் ரன் ரேட்டை கொஞ்சம் அது ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு 15-16 ஓவர்ல அடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்ல வின்னுன்னு சொல்லலாம். வழக்கம் போல சிஎஸ்கேவோட டிஎன்ஏல இருக்கும் தெரியுமா, அந்த கடைசி ஓவருக்கு எடுத்துட்டு போறது. அந்த மாதிரி அது நீங்க 100 ரன் அடிச்சா கூட நாங்க 20th ஓவர் தான் அடிப்போம், நீங்க 300 ரன் அடிச்சாலும் நாங்க 20th ஓவர் தான் அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு வைராகியம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால அது அதே மாதிரி 19.3 ஓவர்ஸ்ல முடிச்சாங்க. இது வந்து அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வின் வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணக்கூடிய வின் இல்லை தான். இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து சென்னை ஆட் அ குட் டைம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு சார். ஏன்னா வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு நல்ல போலிங் பார்க்க முடிஞ்சது. கலீல் அகமது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு ஒரு மாதிரி நல்ல போலிங் தான் இருந்தது. அவருக்கு சப்போர்ட் பண்ணதான் வந்து யாரும் சரியா இது பண்ணல. அஸ்வினை ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல, நிறைய விஷயங்கள் அப்படி இருந்துச்சு சார். அன்சுல் கம்போஸ் முதல் நம்ம முன்னாடி இதுலயே சொன்ன மாதிரி அன்சுல் கம்போஸ் இவங்க டே ஃபர்ஸ்ட் மேட்சே பிக் பண்ணிருக்கணும்ல சார்? டெஃபினட்டா அன்சுல் கம்போஸ் ரொம்ப நல்ல போலருங்க. அதாவது அப் அண்ட் கம்மிங் போலர், வாண்ட்ஸ் டு லேர்ன், கத்துக்கணும்னு ஆசை இருக்கிற ஒரு போலர். நல்லா தெரியுது, ரன்ஸ் இன் வெரி ஃபாஸ்ட். அந்த டயர்ட் ஆக மாட்டேங்கிறாரு. 3 ஓவர் அட்டஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி வெதர்ல, பட் ஒன்றும் டயர்ட் ஆகல. நல்லா ஒரு ஆர்வம் உள்ள ஒரு இளைஞரா இருக்காரு. இந்த மாதிரி சமயத்துல அவங்கள டேப் பண்ணணும். அந்த மாதிரி டேப் பண்ணாதான் அது பிளாசம் ஆகும். நீங்க வந்து நல்லா அந்த வெறி இருக்கிற சமயத்துல உள்ளே உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது பரிமளிக்காது. அழகான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அவரும் நல்லா பண்றாரு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். நீங்க இவரு கலீல் அகமது சொன்னீங்க, ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. நீங்க அவர் மட்டும் இல்ல கோகுல், நீங்க இந்த சீரீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல இந்த லிஸ்ட் எடுத்து பாருங்க, எடுத்து அதுல ஜாஸ்தி ரெகக்னிஷன் இல்லாம அல்லது ரெகக்னிஷன் கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் மறுக்கப்பட்ட சில பேர், அதுக்கப்புறம் அவங்களால டிராப் பண்ணப்பட்ட சில பேர்,
அவங்களோட ஃபாஸ்ட் bowlers லெவல்ல நான் சொல்றேன். எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆவேஷ் கான் ரொம்ப நல்லா போடுறாரு ஒரு பக்கம். இவர் வந்து பிரசீத் கிருஷ்ணா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. சிராஜ் ஒரு ஸ்பெல் 2-3 மேட்ச் வந்து கலக்கிட்டாரு. கலீல் அகமது நல்லா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து ஒரு டெஸ்டட் அண்ட் டஸ்டட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஆட்கள்லாம் திருப்பி பரிமளிக்க ஆரம்பிக்கிறது வந்து ஒரு நல்ல சைன். இது வந்து எதனாலன்னு கேட்டீங்கன்னா அடுத்த லெவல் ஒரு டேலண்ட் அஜித் ராணா மாதிரி ஆட்கள் வர ஆரம்பிச்சோன்னு இவங்கெல்லாம் ஆஹா இனிமே நம்ம தூங்கிட்டு இருந்தா முடியாதுப்பா, நம்ம முழிக்க வேண்டிய டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டாங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு இது. கலீல் அகமதை பத்தி நீங்க சொன்னது கரெக்ட், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஜடேஜா நேத்து தான் வந்து அவரோட பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ண மாதிரி தோணுச்சு சார். அதாவது வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல எந்த ஒரு, அதாவது இவரை நூறை தவிர மற்ற எந்த ஸ்பின்னரையும் அவங்க ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஜடேஜாவை எப்பயும் போல தோனி வந்து பிரில்லியண்டா யூஸ் பண்ணாரு. அவரும் நேற்று ரொம்ப பிரில்லியண்டா போலிங் பண்ணியிருந்தாரு. ஜடேஜாவோட ஃபார்ம் கோயிங் ஃபார்வர்ட் சென்னைக்கு ரொம்ப முக்கியம் தானே சார்? ஜடேஜா மாதிரி ஆட்கள்லாம் டீமுக்கு ஒரு தூண் அவங்கலாம். அந்த மாதிரி ஆளுங்களை வந்து அவங்க ஃபார்ம் வந்து என்னைக்கு இருந்தாலும் ரொம்ப அது சொத்து, டீமோட சொத்து. அதெல்லாம் அதெல்லாம் எடுக்க முடியாத சொத்து. நேற்று பிரமாதமா போட்டாருச்சு. எல்லாருக்குமே ஒரு ஆஃப் சீசன் இருக்கும் உங்களுக்கு, அதே மாதிரி அவருக்கும் இருந்தது. அது சரி. அதாவது இது வந்து நிறைய இதுதான் நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிறது. அது கரெக்டான எந்த டைம்ல கொண்டு வராங்க, எந்த பேட்ஸ்மேனுக்கு அவர் போடுறாரு, அந்த பேட்ஸ்மேன் செட்டில் ஆன பேட்ஸ்மேனா, புதுசா வந்த பேட்ஸ்மேனா, எந்த எந்த எண்டு அவங்களுக்கு போலிங் பர்டிகுலர்லி ஐபிஎல்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த எண்டு போலிங் கொடுக்குறாங்க. ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் வந்து லெஃப்ட் ஹேண்டரா இருந்து இவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டு மிட் விக்கெட் ஷார்ட் 62-63 மீட்டர்ல இருந்ததுன்னா 2 6 போச்சுன்னா கூட அனாலிசிஸ் போச்சு. ஸோ இது சோ மெனி பேராமீட்டர்ஸ் ஆர் டு பி கன்சிடர்டு. ஒரு ஆளோட பர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது அங்கதான் அந்த கேப்டன்சியோட ரோல் வருது. அந்த கேப்டன் வந்து எப்படி அந்த போலரை யூஸ் பண்றாரு, அந்த போலரோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது அந்த கேப்டனுக்கு தெரியணும். அந்த போலருக்கு தெரியணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த கேப்டனுக்கு தெரியணும் இந்த போலருக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி இந்த ஆளை இந்த இடத்துல இந்த சைடு நம்ம டேம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தாதான் அந்த போலர் பரிமளிக்க முடியும். தோனி இஸ் அ மாஸ்டர் இன் தட். பிரமாதமா பண்ணாரு. பத்திரனா வந்து போடும் போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு சார். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு சூப்பர் விஷயம் பண்ணாங்க. இது ஷேக் ரஷீதை கொண்டு வந்தாங்க, அஸ்வினை டிராப் பண்ணாங்க, கான்வே பண்ணாங்க. இட் இஸ் பிக் நேம்ஸ் டு பி டிராப். ஸோ அதை டிராப் பண்ணிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே ஓகே. இந்த 2 இடம் மட்டும் ஏன் சார் வந்து யோசிக்கிறாங்க? அது கோட்டாவா சார்? ராகுல் திரிபாதி, இன்னொரு பக்கம் வந்து பத்திரனா. ஏன்னா பத்திரனா வந்து இந்த சீரியஸ்ல ஃபார்ம்லயே இல்ல, நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா வந்து நேத்தன் எல்லிஸ் மாதிரி ஒரு பவுலரு எந்த பிச்ல வேணா ஆட முடியும். அவர் ஏன் சார் வந்து உட்கார வைக்கிறாங்க? நீங்க எல்லிஸ் வந்து எல்லிஸ் ஓவர்டன் இதெல்லாம் சாம் கரன் இது 3 ஒரு ஸ்லாட். பத்திரானா வந்து நீங்க ஜென்யூன் ஸ்லாட். நீங்க அந்த அந்த ஸ்லாட்டுக்கு இவரை கொண்டு போய் ஃபிட் பண்றதுங்கிறது மிஸ்ஃபிட் ஆயிடும். செகண்ட் திங், பத்திரானா வந்து நீங்க ரன் கொடுக்கக்கூடிய ஆள் தான், பட் அவர் டீம்ல கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அவர் வந்து கரெக்டான டைம்ல காலில் 2 பால் இறக்கி உங்களுக்கு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னு வைங்க, மேட்ச் மாறிடும். அது எந்த மாதிரி இடத்துல அவர்கிட்ட எதிர்பார்க்கறாங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல தான் எதிர்பார்ப்பாங்க. டெத் ஓவர்ஸ்ல வந்து பத்திரானாவை அடிக்கிறதுக்கு பேட் போலிங் போட்டா பேச்சே கிடையாது. பேட் போலிங் யார் வேணாலும் போட முடியும், பத்திரானான்னு இல்லை. அஸ்வின் கூட தான் போட்டாரு பேடா. ஸோ பேட் போலிங்கிறது யாருக்கு வேணாலும் நடக்கலாம், எனி டே நடக்கலாம். அதை விட்டுருங்க, அதுக்கு ஒரு மார்ஜின் கொடுத்துருங்க. பட் அந்த குவாலிட்டி ஆஃப் போலர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரானா வந்து கண்டிப்பா டெத் ஓவர்ல இருக்க வேண்டிய ஒரு போலர். அவர் கண்டிப்பா இருக்கணும். ரன்ஸ் கொடுக்கறத பத்தி ஒரு கேப்டன் கவலைப்பட மாட்டாரு. அதுவும் தோனி சத்தியமா கவலை பண்றாரு. தோனியோட செல்ல பிள்ளை, தோனியோட நம்பிக்கை பத்திரானா மேல அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. அதனால தோனியை பார்க்கும் போதே பத்திரானாக்கு கொஞ்சம் போலிங்கும் வரும். அதனால he will be there in the level, no compromise. வந்து 2 சேஞ்சஸ் சொல்லியிருந்தோம் சார். ஷேக் ரஷீத் டாப் ஆஃப் த ஆர்டர். ஒரு மாதிரி இதுதான் வந்து சென்னையோட ஒரு டாப் கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா எல்லாருமே முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சொல்லிருந்தேன்னா, ஏன்பா நீங்க ருத்துராஜை வந்து 1 இருக்கிறீங்க, ருத்துராஜ் சார் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நீங்க ஏன் 2 ஃபாரினர் ஆகணும்னு நினைக்கிறீங்க மேல அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்த மாதிரி தோணுச்சு சார். என்னதான் நமக்கு டாப் அதுக்கு 3, 4, 5ல நமக்கு ஒரு பெரிய இஷ்யூ இருந்தாலும் அந்த ஓப்பனிங் ஸ்லாட் ஒரு மாதிரி நேத்து செட் ஆன மாதிரி இருந்துச்சு. டெஃபினட்டா அதாவது இதுதான் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். கோகுல் வந்து டீமை வந்து புது பசங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, அவங்கள உள்ள கொண்டு வர 11ல கொண்டு வரணும், அவங்கள ஆட வைக்கணும், அவங்க சூடா இருக்கும்போது கொடுக்கணும் அவங்களுக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி சொல்லிட்டு இருந்தோம்.
இவங்க வந்து அந்த திரிபாதி, விஜய் சங்கர், ஹூடா இந்த மாதிரி ஆளுங்களே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாங்க அவங்க கோயில்ல பிரதட்சணம் வரா மாதிரி. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அந்த பையன் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த குண்டூர் மிளகா அந்த காரம் எப்படி தெரிஞ்சது பாத்தீங்களா? பையன் என்ன ஆடலாம் பாருங்க. அந்த புது பையன் 24 ஃபீல்டிங்கும் வயசுல. டெரிபிக் இல்ல ஃபாஸ்டா அந்த இருக்காரு. ஒரு துடிப்பான இளைஞர். 27 ரன்னுல 6 போருங்க. 6 கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி போர். மணியான ஷாட். அதாவது ஐ ஹவ் அரைவ்டு. என்ன நீ வந்து டோன்ட் டேக் இட் ஃபார் டேக் மீ ஃபார் கிராண்டட். ஐ ஹவ் அரைவ்டு. ஐ வில் ரெடி டீச் யூ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியான ஒரு உள்ள வரவு அது. அதை நல்லா யூஸ் பண்ண சிஎஸ்கே. பார்க்கலாம் போக போக எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். மிடில் ஆர்டர் ட்ரபிள் ஃபார் சிஎஸ்கே. நேற்று மேட்ச் ஜெயிச்சாங்க சார். பட் வந்து ஒரு மாதிரி அந்த மிடில் ஆர்டர் வந்து இன்னும் ஸ்டேபிள் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணுது சார். எஸ்பெஷலி ஃபார்ம் ஆஃப் ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா, இவங்களோட ஃபார்ம்லாம் ரொம்ப கொஸ்டினபிளா இருக்கு சார். ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அஸ் அன் ஆல்ரவுண்டர் ஒரு டீம்ல இருப்பாரு. இந்தியன் ஆல்ரவுண்டர். ஓகேவா? ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர், பாலிங் ஆல்ரவுண்டர் பத்தி விட்டுருங்க. இந்தியன் ஆல்ரவுண்டருங்கிற ஒரு ஆளு கண்டிப்பா இருக்கணும். அவர் கண்டிப்பா இருப்பாரு. அவரை பத்தி பேச்சு கிடையாது. அண்ட் இன்னைக்கு ஜடேஜா மாதிரி ஃபீல்டு பண்றதுக்கு ஆள் கிடையாது உங்களுக்கு. ஜடேஜா இஸ் அ மஸ்ட். அது 3 டைமென்ஷனல் பிளேயர். ஒரு டைமென்ஷன் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகல பேட்டிங்கிறது. பட் வரும். எனி டைம் வரும். எப்போ எப்படி வரும்னு தெரியாது. சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஓகே வரும். ஆனா நீங்க மற்ற 2 பேரும் வந்து நீங்க சொன்னீங்க இந்த திரிபாதி அண்ட் விஜய் சங்கர். ஐ திங்க் திஸ் இஸ் அ ஹை டைம். இனிமேல் அவங்களுக்கு வந்து நோ கமிங் இன் டு த 11 அட் ஆல். இந்த கேட்டகாரிக்கெல்லாம் இந்த டெசிஷன் மேனேஜ்மெண்ட் எடுத்தே ஆகணும். இந்த 2 பேர்ல ஓகே இப்ப முதல்ல ஒருத்தனை பத்தி பார்ப்போம். திரிபாதி மட்டும் இருக்கட்டும், விஜய் சங்கருக்கு பதிலாக ஒரு ஆளை கொண்டு வரலாம். சங்கர் மட்டும் இருக்கட்டும், திரிபாதிக்கு பதிலாக ஒரு ஆளை கொண்டு வரலாம்னு இருக்கக்கூடாது. டேக் அ டெசிஷன் அண்ட் சென்ட் தம் அவுட் அண்ட் பிரிங் இன் நியூ பிளட். அந்த மாதிரி கொண்டு வரணும். இந்த மாதிரி போல்டு டெசிஷன் எடுத்தாதான் நடக்கும் அது. இப்ப பாருங்க அஸ்வினை டிராப் பண்ணதுங்கிறது ஒரு பெரிய போல்டு டெசிஷன் தான் அது. ஆனா தேவைப்பட்டது. இது அவசியமான ஒரு டெசிஷன் தான் அது. அது கண்டிப்பா செய்ய வேண்டியது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்வின் வந்து இப்போ இந்த சீரீஸ்லயே அவருடைய ஒரிஜினல் அஸ்வின், ரவிச்சந்திரன் அஸ்வின் போலிங்காவே இல்லை எந்த ஒரு மேட்ச்லயுமே. சில மேட்ச்ல வந்து அவருடைய அனாலிசிஸ் நல்லா இருந்தது, சில இதுல நல்லா இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு மேட்ச்ல 3 overs 21 runs தான் கொடுத்தாரு. டைட்டா தான் போட்டாரு. அப்படி இருந்தாலும் அவருடைய போலிங் இல்லை அது. அவரு தன்னுடைய ஆஃப் ஸ்பின் மேலேயே நம்பிக்கை இல்லை. அவர் போடுறது பூராவே கேரம்பால் தான் போடுறாரு. அவே கோயிங் டெலிவரிஸ் தான் இறக்குறாரு. அவரோட ஆஃப் ஸ்பின் மேல அவருக்கு நம்பிக்கை இழந்துட்டாரான்னு தெரியல. நீங்க வந்து அவங்கள ஆஃப் ஸ்பின்னரா எடுக்கிறாங்க. ஆஃப் ஸ்பின் போடுங்க. அப்பதான் நீங்க ஆஃப் ஸ்பின் போட ஆரம்பிச்சாதான் உங்க கேரம் பாலுக்கு எஃபெக்ட் இருக்கும். நீங்க கேரம் பாலையே போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எஃபெக்ட் இருக்காது. எப்போ ஒரு தடவை வந்தாதான் அதுக்கு மரியாதை. எப்பவுமே வந்துட்டு இருந்தா அது மரியாதை இருக்காது. விருந்தாளிங்க கூட சொல்றேன் வீட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க அந்த மாதிரியான ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள அவர் வந்து தள்ளப்பட்டாரு. இன்னைக்கு இருக்கிற கிரிக்கெட் நீங்க வந்து அந்த ஒரு 2-3 சீசனுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கச்சாமத்தேன்னு அடிக்கிறாங்க பசங்க வந்து. கண்ணை மூடி தூக்கி அடிக்கிறாங்க. பேச்சே கிடையாது. பேட் அப்படி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பேட்டோட குவாலிட்டி அப்படி இருக்கு. பேட்ஸ்மேனோட குவாலிட்டி அப்படி இருக்கு. அவங்க கத்துக்கிற விதம், பேட்டிங் கத்துக்கிற விதம் அந்த மாதிரி இருக்கு. புட்டோருக்கு பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து மிட் விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த ஸ்டான்ஃபோர்ட் ரதர்ஃபோர்ட் ஆடினார் அன்னைக்கு ஏக்நாத் ஸ்டேடியத்துல. இந்த காலம் போலர் ரன்அப்ல இருக்கும் போதே காலத்துக்கு ஆப்ல வைக்கிறாரு. அவர் அப்படியே ஏக்நாத் ஸ்டேடியத்துல பிளாக் 10 லோயர் ஸ்டாண்ட்லயே கால வைக்கிறாரு. அவ்வளவு ப்ரீ டிட்டர்மெண்டா ஆடுறாரு அந்த மாதிரி ஷாட்டை. அந்த மாதிரிலாம் ஆட ஆரம்பிச்சாங்க. உங்களோட ஜென்யூன் போலிங்லாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த ஹோம்ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதனால ஒரு 1 or 2 மேட்சஸ் அஸ்வின் மாதிரி ஒரு சகல கலா வல்லவன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு 1 or 2 மேட்சஸ் ரெஸ்ட் கொடுத்து திங்க் பண்ண வச்சா அவர் உள்ள வரும்போது வேற விதமான போலர் நீங்க பார்க்கலாம். குட் இட் இஸ். அந்த மாதிரி எப்படி டெசிஷன் எடுத்தாங்களோ அதே மாதிரி பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் கூட இந்த விஜய் சங்கர், திரிபாதி எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமா தூக்கி வச்சுட்டு நீங்க எல்லாம் உள்ளே இருங்க. எங்க டீம்ல 25 பேர் இருக்காங்கன்னு கணக்கு காட்டுறதுக்காக நீங்க இருங்க. அப்புறம் பாத்துக்கலாம். நான் சின்ன பசங்களை வச்சு ஆடுறேன்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வரணும். கண்டிப்பா சிஎஸ்கே பண்ணியே ஆகணும்.